ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இஃப்தாருக்கு சட்டி பத்திரி செய்யலாமா? 1½ கப்பு மைதா, 1½ கப்பு மைதாயும் போட்டு, ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பும் போட்டு, 1 கப்பு தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஒரு பவுலில் ஊற்றி கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டு வதக்கணும். பச்சை மிளகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். நல்லா வதக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் கொஞ்சம் வதக்கினாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனு கரம் மசாலா போட்டு வதக்கணும். கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் போடணும். மஞ்சள் பொடியும் உப்பும் நல்ல மிளகு பொடியும் போட்டு வேக வச்சு உதிர்த்தி வச்சிருக்கேன், அதையும் போட்டு கிளறணும். தேவையான உப்பும் போட்டு சட்டி பத்திரிக்குள்ள ஃபில்லிங் ரெடி. இப்போ தோசையை சுட்டு எடுக்கலாம். மறைச்சிட்டு கொடுக்கணும். ஷீட்டு ரெடி பண்ணியாச்சு. மொத்தம் 9 ஷீட் இருக்குது. கலக்கணும். 4 முட்டை, 1/4 கப்பு பால், கொஞ்சம் நல்ல மிளகுத்தூள், தேவையான உப்பும் போட்டு கலக்கணும். பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி கொடுக்கலாம். நெய் தடவிட்டு முட்டையில் முக்கிட்டு ஷீட்டை இதில் போட்டு வச்சுட்டு ஃபில்லிங்கே வச்சு கொடுக்கணும். அடுத்த சீட்டும் இதை மாதிரி
முட்டையில் முக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மல்லி இலையும் போடணும். நான் அது சொல்ல விடுபட்டுட்டு அதையும் போட்டுவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும். சிம்மில் வச்சு வேக வைக்கணும். தோசைக்கல் எடுத்து சூடானதும் கடாயை தூக்கி அதில் வைக்கணும். வச்சு ஒரு 15 நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். சட்டி பத்திரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் கமெண்டில் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.